இது பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் உள்ள திருசியமானி. அரியங்கள் தொடர்பான பரிசோதனைகளை செய்வதற்கு பாடசாலையில் பயன்படுத்தப்படுது. அதில் வேறு பிரயோகங்களும் இருக்கின்றது. நாங்கள் அரியங்கள் தொடர்பான பரிசோதனை, இங்கு 3 பரிசோதனைகள்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். ஒன்று அரிய மீசையை மட்டமாக்குதல், அரிய கோணம் காணுதல், விளிவு விலகல் கோணம் காணுதல் ஆகிய 3 பரிசோதனைகளும் செய்ய போகின்றோம். இதில் பாருங்கள், பிரதானமாக 3 பகுதிகள் இருக்கின்றது. முழு உருவத்தையும் சேர்த்து திருசியமானி என்று சொல்கிறது. இதில் இங்கால இருக்கிறத நேர் வரிசையாக்கி என்று சொல்கிறது. இங்கால சுழட்டக்கூடிய வாறு இருக்கிற இதை நாங்கள் தொலைகாட்டி என்று சொல்கிறது. அரியத்தை வைக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும், இதை அரிய மேசை என்று சொல்கிறது. முதல்ல நாங்கள் நேர்வரிசையாக்கி அரிய மேசை, தொலைகாட்டி இவைகளை சிற்பம் செய்ய வேண்டும். ஒன்றுமில்லை மாணவர்களே, நாங்கள் ப்ராக்டிகல் செய்ய போகிறோம். ஒரு லைட் ப்ராக்டிகல். அதற்கு ஒளியை வழங்குறதுக்கு ஒரு முதல் இருக்க வேண்டும். அந்த ஒளியை அவதானிக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்க வேண்டும். ஒளியை வழங்குறதுக்கு நேர்வரிசையாக்கி இருக்கின்றது. இதில் ஒளியியல் மூலகம் இருக்க போது, ஒளியை பெறுறதுக்கு தொலைகாட்டி இருக்க. நகரம் நுணுகு காட்டி போன்று இங்கும் திருகு ஹால்கள் 2 காணப்படும். அதேவேளை நிலையான ஹால் ஒன்றும் காணப்படும். திருகு கால்களை உருட்டுவதன் மூலம் நகர்த்தக்கூடியவாறு காணப்படும். இங்கு இதை நாங்கள் நேர்வரிசையாக்கி என்று சொல்வது ஒளியை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிற அமைப்பு. அது திருசியமானியில் நிரந்தரமாக நிலையாக நிறுத்தப்பட்டிருக்கும். அதை நாங்கள் நகர்த்த முடியாது. நேர்வரிசையாக்கியின் ஆரம்ப பகுதியில் பிளவு அல்லது நீள் துவார பகுதி காணப்படும். அதன் தடிப்பை இத்திருகின் மூலம் நாங்கள் மாற்றி அமைக்கலாம். இதனை நுட்ப சிப்பம் செய்கை திருகு என அழைப்பர். இதன் மூலம் நேர்வரிசையாக்கியினுள் புகும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துவதுடன் நீள்துவாரம் பிளவின் அகலத்தை கூட்டி குறைக்கலாம். இப்பிளவினை திருப்ப கூடியவாறு இருக்கும். இங்கு பரிசோதனைகளில் அது நிலைக்குத்தாக இருத்தல் வேண்டும். நேர்வரிசையாக்கியில் இது வில்லை காணப்படும் பகுதி. புலவினது தெளிவான பிம்பத்தை பெற வில்லைக்கும் நீள்துவாரத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை மாற்றுவதற்கு இந்த குமிழ் பயன்படுத்தப்படுகின்றது. இதனை உருட்டுவதன் மூலம் நீள்துவாரத்தின் அல்லது பிளவின் தெளிவான பிம்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கு நாங்கள் தொலைகாட்டியை திருப்ப கூடியவாறு இருக்கும். நகரம் நுணுகு காட்டியில் இருப்பதனை போன்றே தொலைகாட்டியில் பார்வை துண்டு காணப்படும். பார்வை துண்டு வெளியில் அகற்றக்கூடியவாறு இருக்கும். ஒரு பார்வை துண்டு எவ்வாறு இருக்கும் என நீங்கள் அவதானிக்க கூடியவாறு இருக்கும். அதனை பழையபடி பூட்டிக்கொள்ளுவோம். இந்த வெள்ளிப்பூனை திருப்புவதன் மூலம் குரஸ் கம்பியை திருப்பலாம். இதை அவதானிக்கக்கூடியவாறு இருக்கும். நான் பார்வை துண்டை முன்பின்னாக அசைக்கும் போது குறுக்கு கம்பியின் தெளிவு மாறுபடுவதை நீங்கள் காண்கின்றீர்கள். அதேபோல் அதை திருப்பும் போது ஏற்படும் மாற்றத்தையும் அவதானிக்கலாம். தொலைகாட்டியில் இப்பகுதியில் வில்லைகள் காணப்படுகின்றது. இவைகளின் தூரங்களை மாற்றுவதற்கு இக்குமிழ் உருட்டப்படுகின்றது. இக்குமிழ் உருட்டப்படுகையில் பார்வை துண்டு நகர்வதை நீங்கள் அவதானிக்கலாம். தொலைகாட்டியின் ஊடாக தொலைவில் உள்ள ஒரு பொருள் அவதானிக்கப்பட்டு அதன் குவியப்படுத்தும் குமிழ் உருட்டப்படுகையில் பிம்பத்தினது தெளிவின் மாறல் இங்கு அவதானிக்கலாம். குறுக்கு கம்பியில்
தொலைவில் உள்ள பொருளின் கூர்மையான பிம்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளல் வேண்டும். தொலைக்காட்டியை நகராமல் நிறுத்துவதற்கு அல்லது பூட்டுவதற்கு இத்திருகு பயன்படுத்தப்படுகிறது. இத்திருகினை பூட்டுவதன் மூலம் அல்லது இத்திருகினை உருட்டுவதன் மூலம் தொலைக்காட்டியை பூட்டிக் கொள்ளலாம் அல்லது தொலைக்காட்டியை நிறுத்தி கொள்ளலாம். இத்திருகினை பூட்டி நுண் செப்பன்சிகை குமுளை உருட்டுவதன் மூலம் தொலைக்காட்டியை நுண்மையாக நகர்த்தி கொள்ளக்கூடியவாறு இருக்கும். இது அரிய மேசை. இத்திருகு அரிய மேசையை நிறுத்தும் திருகு. இதனை தளர்த்துவதால் அரிய மேசையை புறம்பாக்கிக் கொள்ளலாம். அரிய மேசை 3 திருகாணிகளில் தாங்கப்பட்டிருக்கும். திருகாணிகளை உருட்டுவதன் மூலம் அதன் தளத்தை மாற்றி அமைக்க கூடியவாறு இருக்கும். திருகாணிகளை சுழற்றி அதன் தளத்தை மாற்றலாம். அரிய மேசையை நிறுத்தும் திருகு. இத்திருகினை தளர்த்துவதால் அரிய மேசையை அகற்றிக் கொள்ளலாம். இத்திருகினை பூட்டுவதால் அரிய மேசையின் உயரத்தை மாற்றி அமைக்கலாம். அரிய மேசையை சுழறாதவாறு நிறுத்தலாம். அரிய மேசையின் அடியை நிறுத்தும் திருகு. இதை இறுக்கமாக வைத்திருக்கும் போது அரிய மேசையின் நுட்ப திருகு துளிர்ப்படும். இதை திருகுவதன் மூலம் உருட்டுவதன் மூலம் அரிய மேசையை நுட்பமாக நகர்த்தி கொள்ளலாம். அந்த 2 திருகுகளினதும் தொழிற்பாடு எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை அவதானிக்க விரும்பின், நுட்ப செப்பன்சிகை திருகு உருட்டப்படுகையில் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதையும், அரிய மேசையின் அடியை நிறுத்தும் திருகு எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பதையும் அவதானித்திருப்பீர்கள். அரிய மேசை சுழல்கையில் கூடவே 2 வேர்னியர் அளவிடைகளும் சுழல்கின்றன. அவைகளுக்கிடையில் 180 பாகை வித்தியாசம் இருக்கும். அரிய மேசையின் அச்சும் தொலைக்காட்டியின் அச்சும் ஒரே நேர்கோட்டில் இன்மையால் ஏற்படும் வலுவை இல்லாது செய்வதற்காக அவ்வாறாக அவைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. 2 வேர்னியர் அளவிடைகளினதும் சராசரி காணப்படும். நுட்ப செப்பன்சிகை திருகு உருட்டப்படும் போது வேர்னியரின் நகர்வு இங்கு காட்டப்படுகின்றது. இங்கு வழக்கம் போன்றே ரீடிங் எடுக்கப்படும். முதலில் வேர்னியரின் 0வும் அதற்கு முன்னால் உள்ள பிரதான அளவிடை வாசிக்கப்படும். பொருந்தும் வேர்னியர் பிரிவு இனங்காணப்படும். இங்கு பொதுவாக ஒரு வேர்னியர் பிரிவு ஒரு ஹலையை குறிக்கும். இங்கு சோடியம் மின்விளக்கு பயன்படுத்தப்படுகிறது. சோடியம் மின் விளக்குக்கு மின் இணைப்பை ஏற்படுத்தும் முறைமை விவரிக்கப்பட்டிருக்கு. நேரடியாக சோடியம் மின் விளக்குக்கு மின்னை வழங்கக்கூடாது. நேர்வரிசையாக்கியினோடு ஒடுங்கிய பிளவு அல்லது நீள்துவாரம் தோன்றும் விதம் இங்கு காட்டப்படுகிறது. அரிய மேசையை சற்று கீழே பதிக்க வேண்டும். பிளவின் அகலம் கூட்டி குறைத்து காட்டப்படுகின்றது. தொலைக்காட்டியின் ஊடாக ஒடுங்கிய நீள்துவார பகுதி அவதானிக்கப்படுகின்றது. அது தெளிவாக தெரியும் வகையில் நேர்வரிசையாக்கியின் குவியப்படுத்தும் குமுள் உருட்டப்படுதல் வேண்டும். அரிய மேசையை மட்டமாக்க வேண்டும். அரிய மேசையை மட்டமாக்குதல், நேர்வரிசையாக்கி, அரிய மேசை, தொலைக்காட்டி ஆகிய 3 ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். இதை நாங்கள் அரிய மேசையை மட்டமாக்குதல் என்று சொல்லுவோம்.
கிடையாக இருத்தல் என்ற வசனம் பயன்படுத்தக்கூடாது. மட்டமாக அரிய மேசை 3 ஸ்க்ரூ ஆணிகளில் தாங்கப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது 2 ஸ்க்ரூ ஆணிக்கு இடையில் ஒரு நேர் கோடு காணப்பட்டிருக்கு. மையத்தின் முறிவோரத்தை அரிய மேசையின் மையத்தில் இருக்கக்கூடியவாறும் அரியத்தின் ஒரு தளமுகம் அந்த கோட்டிற்கு செங்குத்தா இருக்கக்கூடியவாறும் வைக்க வேண்டும். நேர் வரிசையாக்கியிலிருந்து வரும் ஒளிக்கற்றை அரியத்தின் 2 முகங்களில் பட்டு தெறிப்படைந்து வரும். நாங்கள் தெறிப்பு அடைந்து வரும் கதிர்களை அவதானிக்க போகிறோம். அதற்கு நாங்கள் முதலில் இந்த தளமுகத்தில் இருந்து வரும் கதிரை அந்த நேர் பிளவிൻ്റെ பிம்பத்தை பார்த்துட்டு இந்த தளமுகத்தின் ஊடாக பார்த்ததன் பிறகு தொலைக்காட்டியை நேரே கொண்டு வந்து பிளவின் பிம்பத்தை அவதானித்தல் வேண்டும். இப்போது அரிய மேசையில் உள்ள இந்த 2 திருகுகளையும் ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் முறுக்குவதன் மூலம் நேர்பிளவின் பிம்பத்தினை கிடைக்குறுக்கு கம்பிக்கு சமச்சீராக கொண்டு வருதல் வேண்டும். இந்த 2 ஸ்க்ரூ ஆணிகளையும் எதிரெதிர் திசையில் முறுக்குவதன் மூலம் கிடைக்குறுக்கு கம்பிக்கு சமச்சீராக கொண்டு வருதல் வேண்டும். இத்தொலைக்காட்டியை திருப்பி கொண்டு வந்து அரியத்தின் மறுமுகத்தினூடாக பிளவினது பிம்பம் அவதானிக்கப்படும். முதலில் இந்த 2 ஸ்க்ரூ ஆணிகளையும் சிப்பம் செய்த நாங்கள் இனி அந்த 2 ஸ்க்ரூ ஆணிகளையும் சிப்பம் செய்யாமல் இதற்கு எதிரே இருக்கின்ற இந்த ஸ்க்ரூவினால் பிளவினது பிம்பம் கிடைக்குறுக்கு கம்பிக்கு சமச்சீரா வரும் வகையில் சிப்பம் செய்தல் வேண்டும். சிப்பம் செய்கைகளில் முதலில் பார்வை துண்டு முன் பின்னாக அசைக்கப்பட்டு குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வகையில் சிப்பம் செய்யப்படும். அதன் பின்னர் வெள்ளிப்பூன் உருட்டப்பட்டு குறுக்கு கம்பி நிலைக்குத்தா இருக்கும் வகையில் சிப்பம் செய்யப்படும். அதன் பின்னர் தொலைவில் உள்ள பொருளொன்று தொலைக்காட்டியினூடாக அவதானிக்கப்பட்டு குவியப்படுத்தும் குமிழியை உருட்டுவதன் மூலம் தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் பெறப்படும். அதன் பின்னர் பிளவினது பிம்பம் அவதானிக்கப்பட்டு அதன் அகலம் குறைக்கப்பட்டு நிலைக்குத்தாக கொண்டு வரப்படும். பின்னர் நேர்வரிசையாக்கியின் குமிழி உருட்டப்பட்டு தெளிவான பிளவு பெறப்படும். பின்னர் அரிய மேசை சிப்பம் செய்யப்படும்.